ஜனநாயகன் இந்த பொங்கலுக்கு விஜய் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னே சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த பொங்கலுக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இதில் ஃபஸ்ட்டு வந்து உண்மையிலுமே என்ன நடந்தது அப்படின்னா, அதாவது இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்ரூவலுக்காக ஒரு 5 பேர் கொண்ட குழு அப்படிங்கிறவங்க இந்த படத்தை வந்து பார்ப்பாங்க. அப்படி பார்த்ததில் ஃபஸ்ட்டு வந்து இதில் 27 கட்டு, அதாவது நார்மலாக ஒரு படம் போகுது அப்படின்னா இந்த சீன் வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த சீனை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்படி ஜனநாயகன் படத்துக்கு 27 கட்டு வந்து இருந்திருக்குது. அந்த கட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா படக்குழு அப்படிங்கிறது ஓகே நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி ரிமூவும் வந்து பண்ணிடுறாங்க. ஆனால் அதில் அந்த 5 பேரில் ஒரு ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா சிபிஎஃப்சியோட சேர்மனுக்கு ஒரு லெட்டர் வந்து எழுதிடுறாரு. இந்த படத்துக்கு வந்து மறுபடியும் ரீஅப்ரூவல் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும், ரீஅப்ரூவலுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் வந்து வச்சுறாங்க. இதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் கொடுக்குறத நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கு அப்போ என்ன ஆகுது, அப்ரூவல் கொடுக்குறத நிப்பாட்டினாவே அதுக்கான டேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தள்ளி போயிடும். மறுபடியும் அப்ரூவல் வந்தால் தான் ரிலீஸ் பண்ண முடியும். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் டீம் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிடுறாங்க. சொல்லப்போனால் ப்ரொடியூசர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபா போட்டு படத்தை எடுத்து படத்தை வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுனா படம் நல்லா ஓடிடும் அப்படிங்கிற ஒரு கனவுல இவங்க வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் என்னாச்சு, படம் வந்து ரிலீஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது தெரிய வருது. உடனே வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. தலைவர் வந்து பேசுகிறாரு, ஏன் இதுக்கு முன்னாடி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகாமல் பிரச்சனை ஆகலையா? ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ கூட தான் அவர் போய் கையை கட்டி நின்றுக்கிட்டு இருந்தார் படம் ரிலீஸ் ஆகாமல் அப்ரூவலுக்கு. அப்போல்லாம் வந்து தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால் இது வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து காமன் தான். சில விஷயங்கள் வந்து படத்தில், அதாவது படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, படத்தில் எந்த மாதிரியான சீன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரியல, அதனால கூட வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை இது பொலிட்டிக்கல் ப்ரெஷர் தான், இவர் இந்த டைமில் எலெக்ஷன் நிற்கிற டைமில் இந்த படம் வந்து மக்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லியும் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க.